இன்று காலை இஸ்ரேல் ஈரானின் ஐஆர்ஜிசி அமைப்பில் முக்கியத்துவம் வாய்ந்த 2 உயரதிகாரிகளை இலக்காக கொண்டு கடுமையான தாக்குதல் நடத்தியுள்ளது. இதில் பஸ்தீன் மற்றும் கௌம் பிராந்திய அதிகாரியாக இருந்த சவத் இசாதி கோம் மாகாணத்தில் தனது வீட்டிலேயே கொல்லப்பட்டார். மற்றொருவர் ஆயுதங்கள் விநியோகத்தில் முக்கிய பங்கு வகித்த பென்ஹாம் ஷரியாரி தென்மேற்கு டெஹ்ரானில் தனது வாகனத்தில் பயணிக்கும்போது குறிவைக்கப்பட்டு கொல்லப்பட்டார். இதையடுத்து இரவு முழுவதும் இஸ்ரேலும் ஈரானும் பரஸ்பர தாக்குதல்களை மேற்கொண்டன. இஸ்பஹான் மற்றும் கோம் பகுதிகளில் வெடிகுண்டுகள், ராக்கெட் தாக்குதல்கள் என நிலைமை கடுமையாக மாறியது. இரு நாடுகளிலும் உயிரிழப்புகள் மற்றும் சேதங்கள் ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இஸ்ரேல் குத்ஸ் படை தலைமையகங்கள், ஆயுத மற்றும் மருத்துவ தொழில்நுட்ப மையங்களை குறிவைத்து தாக்கியுள்ளது. அதே நேரத்தில் ஈரான் இஸ்ரேலின் முக்கிய நகரங்களான டெலவிவ், ஹைபா மற்றும் ஜெருசலேமில் ராக்கெட்டுகள் வீசியுள்ளது. இந்த தாக்குதல்களை கட்டுப்படுத்த ஜெனீவாவில் அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மனி பிரிட்டனவலே ஈரானுடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை நடத்த முயற்சி செய்து வருகின்றன. அமெரிக்கா எதிர்வரும் நாட்களில் தீர்வுகளை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் ரஷ்ய ஜனாதிபதி புடின் கூறுகிறார், ஈரான் அணு ஆயுதம் உருவாக்குவதாக எந்த ஆதாரமும் எங்களிடம் இல்லை. இதை பற்றி IAEAவுக்கும் உறுதியான தகவல்கள் இல்லை என இஸ்ரேலுக்கு அறிவித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். தற்போது இந்த நிலைமை மேலும் தீவிரமாகவா மாறும் அல்லது சமாதானம் நோக்கி நகருமா என்பது உலக நாடுகளின் அடுத்த சில வார நடவடிக்கைகள் மீது பெரிதும் அமைகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து படா தமிழ் சேனலை ஊக்கப்படுத்துங்கள்.